இது பாய்ஸ் டீம்க்கா. நாங்க என்ன நினைக்கிறோமோ அதான்க்கா. பாய்ஸ் டீம்ல நானும் ஒரு மெம்பர். யாருமே இல்லனா பெட்ரூம்ல இருந்தா கூட அங்கேயே வந்து நான் கேக்குறேன். எங்க பார்டர் கேட்காம யாரும் வர கூடாதீங்க. இது எங்க வீடு. நீங்க தான் சிரிச்சீங்க. நான் சிரிக்கலடா. நீ பாத்தீனா நீ சும்மா சொல்லுவ நல்லா சிரிக்க. நீங்க ஒழுங்கா இருக்கணும் புரியுதா? வந்தவனே அப்படி மாட்டிக்க கூடாது. உண்மையா இருக்கிற மாதிரி. மத்தியானமும் நைட் எல்லாம் நான் தான் பாத்துறேன். அதுதான் சொல்லுடா நீ பண்ணாத. காலையில இருந்து எல்லாத்துக்கும் ஜாக் 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 எனக்கு தெரியுது உங்களுக்கு என்ன பிடிக்கல. ஏய் சமைக்க வேணாடா வா. ரைட் ஓகே ரைட். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறோம். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது நண்டு 100% காட்டன் ஒயிட் தோத்திஸ் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 8. இது நண்டு 100% காட்டன் தோத்திஸ் வழங்கும் பிக் பாஸ் ரிவ்யூ. நான் உங்கள் விஜய் வேல்முருகன். பிக் பாஸ் சீசன் 8ல டே 9 ஓட ரிவ்யூ தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். டே 9ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு பார்டர் இருக்கு. அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே ஒரு பார்டர் இருக்கு. கோதாவரியை அந்த கோட்டை போடுடி அப்படின்ட்டு ஓப்பனிங்ல ஒரு கோட்டை போட்டாங்க. அந்த கோட்டை கேர்ள்ஸ் டீம்ல இருக்க ஒரு சில பேர் வந்து கிராஸ் பண்ணனால ஒரு பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆச்சு. பெண்கள் டீம்ல இருக்கிற ஒருத்தவங்க ஆண்கள் டீம்லயும், ஆண்கள் டீம்ல இருக்கிற ஒருத்தவங்க பெண்கள் டீமுக்கு வாரம் மாறுவாங்க அப்படின்றது தெரியும். இந்த வாரம் பெண்கள் டீம்ல யார் வந்திருக்காங்கன்னா தர்ஷா குப்தா வந்திருக்காங்க. அந்த பிள்ளை ஆண்கள் டீம்ல இருக்கிறவங்க சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுலயே ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. கிராசரி எடுக்கிறதுக்காக லேடிஸ் டீம்ல 3 பேர், ஜென்ஸ் டீம்ல 3 பேர் 3 பக்கெட் எடுத்துட்டு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு தூக்கி போட்டு வந்தாங்க. இது நேத்தே நடந்துச்சு. அதுக்கான பில் வந்து இன்னைக்கு வந்திருக்குது. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வாரம் இந்த 2 பிள்ளைங்க தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் டீம்ல இருந்து செலக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அந்த 2 பொண்ணுங்களும் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்களே என்னடா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஒரு பஞ்சாயத்து தான் அப்படின்னு பிக் பாஸ் என்ன பண்ணாருன்னா, இந்த வாரத்துக்கான வெசல் வாஷிங், ஹவுஸ் கிளீனிங், பாத்ரூம் கிளீனிங் வந்து யாரு பண்ண போறாங்க அப்படின்றதுக்கு ஒரு டாஸ்க் வைக்கிறேன் அப்படின்னு பிக் பாஸ் வந்து டாஸ்க் கொடுத்திருந்தாரு. அந்த டாஸ்க்ல யார் வின் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஃபைனலா இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே ஜாக்குலின் அக்கா அழுதுட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் அணியில இருந்து ஒரு 3-4 பேர் இன்னைக்கு அழுதாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலை வரை இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஓபன் பண்ணா எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. பிக் பாஸ் ஒரு பாட்டு போடுவாரு, எழுந்து எல்லாருமே ஆடுவாங்க. இன்னைக்கு அந்த கன்றாவி வேணாம், அதாவது இவங்க ஆடுறத பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ஷனே கட் பண்ணிட்டாங்க. எடுத்த உடனே இன்னைக்கு வாரத்துக்கான, அதாவது இந்த வாரத்துக்கான கேப்டன் சக்தியா என்ன பண்றாருன்னா, பெண்கள் அணியிலிருந்து ஒரு சில பேரை கூப்பிட்டு, எம்மாடி போன வாரம் நீங்க தண்ணி குடிக்க போனா ரவீந்தர் அண்ணன் பர்மிஷன் கேட்டு போனீங்க, இப்போ அந்த அண்ணனே வீட்டுக்கு போயிட்டாப்பல, அதனால ரவீந்தர் இல்ல, நீங்க உங்க இஷ்டத்துக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு போக வேணாம், நாங்க வந்துட்டு ரஞ்சித் அண்ணா வந்து நியமிச்சிருக்கோம், நீங்க யாருன்னா தண்ணி குடிக்கணும் இந்த பார்டரை தாண்டி இந்த பக்கம் வரணும் அப்படின்னா நீங்க ரஞ்சித் அண்ணாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்க போய் தண்ணி குடிச்சிட்டு போய்க்கோங்க அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்காப்ல. ரவீந்திரன் சார் கிட்ட கேட்ட மாதிரி ரஞ்சித் சார் கிட்ட கேட்க வேண்டும். சோ இது வந்து சிம்பிளான விஷயம் தான். சரி ஓகே நாங்க ரஞ்சித் அண்ணா சொல்லிட்டு போயிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். அதை விட்டுட்டு ஜாக்லின் வந்து அவர் இருக்கும்போது பண்ணோம், அது இப்பயும் நாங்க பண்ணணுமா, அது எப்படி இது எப்படி அப்படின்ட்டு ஜாக்லின் வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல மிஸ்டர் குமரன் வந்துட்டு, இதுல எங்க உங்களுக்கு ஈகோ இடிக்குது, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போதும் எங்க ஈகோ இடிக்குதுன்னு ஜாக்லின், நீங்க ஏன் பெரிய பெரிய வார்த்தை பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஆரம்பிச்சது. இந்த பஞ்சாயத்து டமால் வெடியும் நினைச்சேன். அதுக்கப்புறம் அந்த தர்ஷிகா பிள்ளை வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு வந்துட்டு, நீங்க ஏன்ட்ட சொல்லுங்க அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே அதாவது கோட்டை தாண்டி வரணும் அவர்கிட்ட சொல்லிட்டு போனோம், இவ்வளவு தானே, இது ஏன் இவ்வளவு பெருசா ஆக்குறீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை நாங்க சொல்லிட்டு போய்க்கிறோம் அப்படின்ட்டு சிம்பிளா முடிச்சுட்டு போயிடுச்சு. அப்படியே அங்கிருந்து கட் பண்ணி இந்த பக்கம் ஜென்ஸ் பெட்ரூம் சைடு வந்தா 4 ஆண்கள் வந்துட்டு ஏதோ ஒரு ரகசியம் பேசிட்டு இருக்காங்க. தர்ஷா குப்தா வந்து இந்த வாரம் ஆண்கள் டீம்ல இருக்காங்க இல்லையா, வந்தாங்க. வந்த உடனே மாப்பிள்ள சைத்தான் சைக்கிள் வருது அப்படி டாபிக்கை மாத்துங்க அப்படின்ற மாதிரி மாத்திட்டாங்க. என்ன அப்படின்னா, தர்ஷா குப்தா வந்து பெண்கள் டீம் சொல்லிட்டு வந்திருக்காங்க, நான் போயிட்டாங்க ஆண்கள் டீம்ல சண்டை போடுவேன், இல்லனா அவங்களுக்கு சண்டையை உருவாக்கி விட்டு வருவேன், என்னால முடிஞ்சது எதனா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. பாக்குற நமக்கே தெரியுது அந்த பிள்ளையை நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிறவங்க யாருமே அந்த பிள்ளையை நம்பல. அந்த பிள்ளைய வந்து எந்த டிஸ்கஷன்லயும் சேர்த்துக்கிறதுல வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க, ஏன் எனக்கு பொறுப்பு தரவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு வாக்குவாதம் ஆரம்பிச்சிச்சு. அதாவது நீங்க வந்து பெண்கள் டீம்ல வந்திருக்கீங்க, உங்களை வந்து நாங்க ஒன்றும் நம்பல, நம்பதுக்கு எதனா பொறுப்பு தரோம், நேற்று இப்படிதான் சொன்னீங்க இன்னைக்கு இப்படிதான் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அது பேசிட்டே இருந்துச்சு. வந்த உடனே எல்லாம் தர முடியாது, வந்த உடனே தான் டாஸ்க்ஸ் எல்லாம் தர முடியாது. ஒருத்தரும் பாத்தீங்கன்னா பசங்க கோவப்பட்டாங்க. ஜெப்ரி சொல்றாப்ல, ப்ரோ முத்துக்குமரன் ப்ரோ நீங்க லேடிஸ் டீம்ல இருந்தீங்கல, உங்களை கூப்பிட்டு தான் ஒண்ணு உங்க டிஸ்கஸ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்ல. அவர் சொல்றாரு ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணாங்க, நான் வந்து டீசெண்டா விலகி போயிடுவேன் அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கு இந்த பிள்ளை வந்துட்டு நானும் அப்படி போக முடியாது, நான் வந்து இப்போ ஆண்கள் டீம்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல ஜெப்ரி வந்து 2 வாரம், அதாவது ஒரு வாரம் முடிஞ்சு அவனுக்கு இன்ன வரைக்கும் டாஸ்க் கொடுக்கல, உனக்கு எப்படி டாஸ்க் கொடுக்க முடியும், நாங்க ஆண்கள் டீம்ல முடிவு பண்ணி தான் டாஸ்க் கொடுப்போம் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க. இது பாய்ஸ்
டீமுக்கா, நாங்க என்ன நினைக்கிறோமோ அதான்க்கா. அந்த பிள்ளையும் கத்தி பார்த்துச்சு, கதறி பார்த்துச்சு, போராடி பார்த்துச்சு, ஒன்னும் வேலைக்கு ஆகல. இங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க? வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். போயிடுங்க, வந்து கேட்டா சொல்லி யாருமே இல்லைன்னு சொல்லிடுங்க. நோ, நீ பகா கேடினா, ஏன்னா எனக்கு தெரியாத மாதிரி நீ கேட்டுட்டு போய் ஏதோ பண்ணிக்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, நீ போயிடு, ஏன்னா கேட்டா அப்புறம் சொல்லிக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஷயம் மக்களே, ஜாக்லின் தண்ணி குடிக்கிறதுக்காக உள்ள போறதா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஆண்கள் யாருமே இல்ல. அதாவது ஆண்கள் யாருன்னா சொல்லிட்டு தான் போன அப்படின்ற ரூல் இருக்கு. முக்கியமா ரஞ்சித் அண்ணன் சொல்லிட்டு போன அப்படின்ற ரூல் இருக்கு. இந்த இடத்துல தீபக் வந்து ட்விஸ்ட் வச்சு விட்டா போல, நீ போமா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. சோ இதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பஞ்சாயத்து போச்சு. ஏன் யாரை கேட்டு உள்ள வந்தீங்க ஜாக்லின்? யாருமே இங்க இல்ல. அவர் தான் இங்க இருக்க மாட்டாருன்னு தெரியுதுல, அப்ப இன்னொருத்தர் வச்சுட்டு அவர் இங்கே எப்படி சம்மணம் கொட்டி உட்கார முடியுமாங்க? ஐயா காதுல வலிக்குது, எதுக்குமா கத்திட்டீங்க? முக்கியமா இந்த சௌந்தர்யா பிள்ளை போன வாரம் ஃபுல்லா சவுண்டு கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நாமினேஷன்லயும் காமனாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால என்ன பண்ணாலும் வேணா கலாய்க்க கூடாது, என்ன பண்ணாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்துட்டு இடையில ரொம்ப சவுண்டா பேசிட்டு இருக்காங்க. அதாவது என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, ஜாக்லின் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டாங்களா. ஜாக்லின் என்ன சொல்றாங்க, நான் தண்ணி குடிக்க போகும்போது யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாய்ஸ் டீம் சொல்றாங்க ஏதோ ஒரு இடத்துல எல்லாம் இருப்பாங்கல்ல, அங்க வந்து நீங்க சொல்லிட்டு போனால அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால வந்துட்டு சௌந்தர்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பெட்ரூம்ல இருந்தீங்கன்னா நான் வந்து இந்த பார்டர் கிராஸ் பண்ணி பெட்ரூம்ல வந்து தான் சொல்லிட்டு போவேன் அப்படின்றாங்க. எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் இருப்பாரு, ரஞ்சித் அண்ணா எங்கப்பா அப்படின்னு சவுண்ட் விட்டாவே காது கேட்க போகுது. ஆனா தண்ணி குடிச்சு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா இந்த முடிய போகுது. இதை விட்டுட்டு தண்ணி குடிக்க வரணும்னா நீங்க கிச்சன்ல இருக்கணும், அப்பதான் உங்களை கேட்டுட்டு போவோம் அப்படி இப்படின்ட்டு. என்னமா நீங்க வந்து கொடைக்கானல் ஊட்டி டூரா போயிருக்கீங்க, அங்க போயிட்டு சண்டை போடணும், மாத்தி மாத்தி வாக்குவாதம் பண்ணிக்கணும், பாக்குறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும். இதனால பிக் பாஸ் வந்து உங்களெல்லாம் மாசத்துக்கு ஒரு நாள் 20,000 30,000 50,000 கொடுத்து உள்ள உட்கார வச்சிருக்காங்க. தெரியுமா மக்களே, ஒருத்தருக்கும் சம்பளம் ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய், அப்புறம் 30,000 50,000 வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க ஒருத்தரும். எங்க பார்டரை கேட்காம யாரும் வரக்கூடாதீங்க, இது எங்க வீடு. அப்படியே அங்க இருந்து கட் பண்ணி இந்த பக்கம் ரைட் சைடு கார்டன் ஏரியாக்குள்ள வந்தா அருண் அப்புறம் விஜய் விஷால் இவங்க உட்காந்துருக்காங்க. ஏமா தர்ஷா இங்க வாமா, நீ தானே வந்து உனக்கு எதுவும் டாஸ்க் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வந்து இன்வால்வ்மெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா உனக்கு வந்து ஒரு சான்ஸ் தரேன். அதாவது இப்போ கேர்ள்ஸ் டீம்ல யாரா எதனா பண்ணா அது பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம். அதாவது நீங்க வந்து இன்டர்மீடியேட்டா இருக்கீங்க, அதாவது கேர்ள்ஸ் டீம்ல இருந்து வந்திருக்கீங்க, சோ நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, அது ஏற்புடையதா இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இது வந்துட்டு அதாவது அவங்களை யார்ட்டையும் பேசாம உட்கார வைக்கலாம், இது வந்து ஒரு நல்ல பனிஷ்மெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஐடியா வந்து ஜென்ஸ் வந்து கேக்குறாங்க, இந்த பிள்ளை வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்கு. சோ நல்ல விஷயம் தான். நம்ம வந்து சொல்லலாம், ஓகே இன்னைக்கு ஒரு நாள் நீங்க வந்து யாருமே பேசாம இருக்கிறது. ஆனா சம்பவம் என்னன்னா, அப்படியே அந்த பிள்ளை அவங்களோட பேசி முடிச்சிட்டு என்ன பண்ணுச்சு, கிச்சனுக்குள்ள வந்துச்சு. கிச்சனுக்குள்ள வந்த உடனே எங்கிட்ட 3 அம்மனிங்க உட்கார்ந்து இருந்தாங்க. ஏமா என்னமா பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்ட உடனே, ஏய் நான் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்னன்னா அதாவது பேசாம இருக்கிறது தான் பனிஷ்மெண்ட்னு சொல்லியிருக்கேன், எப்படி ஜாலியா அப்படின்ட்டு அங்க நடக்கிற விஷயத்தை அப்படியே கேர்ள்ஸ் போட்டு விட்டுருது. பேசாம இருக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு, அதுதான் சூப்பரா சொல்லிருக்கேன். இந்த தர்ஷா பிள்ளை சரியான சீன் டபாக்கு டம் டம் செமையா இருக்கு. இதைத்தான் நாங்க பண்ண போறோம்னு சொல்றானுங்க, ஆனா அதை பண்ண மாட்டானுங்க. அந்த பக்கம் 4 பேர் இந்த பக்கம் 4 பேர் குரூப் போட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மீட்டிங் வைக்கலான்ட்டு பிக் பாஸ் கூப்பிட்டு, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன், அதுக்கு முன்னாடி நான் உன்னை படிக்கிறேன் அப்படின்ட்டு ஏற்கனவே இந்த சர்க்குலர்ல அமைச்சிருந்தாரு இல்லையா. அதாவது மல்லிகை சாமான் வந்து நீங்க குறிப்பிட்ட தொகைக்குள்ள எடுக்கணும், உங்ககிட்ட எவ்வளவு பைசா வந்து நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த பைசால தான் எடுக்கணும். அதுக்கு தாண்டி ஒரு 250 ரூபாய் எக்ஸ்ட்ரா போனா உங்க பொருள் இருந்து 25% நான் எடுத்துருவேன், 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா போனா 50% பொருளை எடுத்துருவேன், 1000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா போனா நான் என்ன கொடுக்கணும் அதை வச்சு தான் நீங்க வாரம் சமைக்கணும் அப்படின்னு பிக் பாஸ் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அந்த விஷயத்தை தான் வந்து இப்பயும் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க காசு எவ்வளவு வச்சிருந்தீங்க ஆண்கள் அப்படின்னு கேட்ட உடனே ஒரு 2-3 பேர் வந்துட்டு 8,700 ரூபாய் போட்ட மாதிரி மனசுக்குள்ளே சொன்னாங்க. பிக் பாஸ் ஒரு தக்லைட் கொடுத்தாப்புல. கரெக்ட், 8,700 தான் பட்டுன்னு எல்லாருமே வந்து கைத்தட்டாங்க. பார்க்க நமக்கும் அந்த விஷயம் வந்து நல்லா இருந்தது. ரொம்ப சிரிக்காதீங்கம்மா, பல்ல சுலுக்கி போது கண்ணியமா பேசுற அப்படின்னு பிக் பாஸ் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாப்புல. பெண்கள் அணி வந்து 7,500 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சு வச்சிருந்தீங்க, ஆனா வெறும் 2,800 ரூபாய்க்கு தான் நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, உங்க பொருள் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ பிக் பாஸ். அடுத்து அப்படி அங்க அந்த ஆண்கள் அணி வராரு. ஆண்கள் அணி 8,700 ரூபாய் நீங்க வந்து சம்பாரிச்சீங்க, ஆனா 12,800 ரூபாய்க்கு மேல போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, ஏன்டா பேயில போவ 4,000 ரூபாய்க்கு மேல அதிகமா வாங்கிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்றாப்புல. அதாவது மக்களே என்ன எடுத்து போட்டாங்க, பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காஸ்ட்லியான 1000 ரூபாய் பாக்கெட்லாம் வந்து தூக்கி போட்டாங்க. எனக்கு அவங்க எடுக்கும்போது தெரியும், அள்ளி போட்டாங்க, பில்லு எக்ஸ்ட்ரா தான் வரும்னு சொல்லிட்டு. சோ ஃபைனலா பிக் பாஸ் சொல்லிட்டாரு, 1000 ரூபாய்க்கு அதிகமா போனாவே நான் கொடுக்க தான் வாங்கிக்கணும்னு சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான பொருளை நானா பார்த்து கொடுக்குறேன், அதை எடுத்துக்கோங்க அப்படி சொன்ன உடனே என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி குட்டிங்களுக்கு அப்படின்ற மாதிரி பெண்கள் டீம்ல இருக்கிறவங்க ஏய் ஊய் ஆயிண்டு கத்தி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இவங்க வெறும் 2800 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க. அந்த ஃபீலிங் இல்ல. இருந்தாலும் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்றாங்க. அவங்களுக்கு பிக் பாஸ் கொடுக்கறத வரப்போதுன்னு இந்த கவலையெல்லாம் மறந்து இவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தர்ஷா குப்தா சொல்ல வேணும் வந்து இங்க ஒரு அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் வந்து டாஸ்க்கு போறேன்னு சொன்னேன், நீங்க யாருமே விடல. ஏன்னா அந்த இடத்துல பெண்கள்லாம் உட்காந்துருக்காங்கல்ல, அந்த இடத்துல வந்து சீன் போடணும்ல, அதனால வந்து ஷைனிங்கா வந்து ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நான் போறேன்னு என்ன விடவே இல்லை, நீங்க எப்படி இருக்கீங்க, இப்போ நானும் உங்களோட சேர்ந்துட்டு கொடுக்கறத சாப்பிடணுமா, அப்படியோ இப்படியோ இப்படியான்னு வந்து சண்டை போட்டு இருந்துச்சு. சண்டை போறது ஓகே தான். ஆண்கள் டீம்ல வந்து ஒரு கோஆர்டினேஷன் என்ன அப்படின்னா, யாராவது எதனா கருத்து சொல்லுனா பெட்ரூம்குள்ள கூட்டு போய் வச்சு பர்சனலா சொல்லுங்க, பொது வெளியில சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த அம்மா வந்துட்டு அவங்களால அசிங்கப்படுத்துற அந்த இடத்துல பேசிருந்துச்சு. பேசுறது கூட தப்பு கிடையாது. அந்த அம்மா அப்படியே எஞ்சி நடந்து போச்சு பாத்தீங்களா. அப்ப பெண்கள் டீம் இருக்கிறவங்க வந்துட்டு சூப்பர் சூப்பர் அப்படின்னு உடனே அப்படியே இப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சிச்சு. இது யாருக்கும் தெரியாது நான் நம்ம நினைச்சிச்சு. ஆனா ஆப்போசிட்ல கண்ணாடியில இருக்கு, கண்ணாடியில இருக்கிறது அப்படி நம்ம பைப்பிலேயே பாத்துட்டாங்க. சின்னதா ஒரு சண்டையை போட்டு ஆண்களை கலாய்ச்சதை வந்து ஏதோ கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்ச மாதிரி அப்படியே ஒரு புன்முறுவல் வேற இப்படின்னு சொல்லிட்டு அதையும் பயலுக்கு கண்ணாடியில் பார்த்துட்டாங்களா. அடுத்து மீட்டிங்கை வந்து பெட்ரூம்ல வச்சு இந்த அம்மா பிடிச்சி கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எதுக்கு சிரிச்சீங்க? அதாவது உண்மையா வந்து கோவப்படுறவங்க வந்து கோவமா தான் நடந்து போவாங்க. நீங்க இங்க சண்டை போடுறமா சண்டை போட்டு அங்க போயிட்டு அப்படின்னு இழிச்சிட்டு போறீங்க, எங்களெல்லாம் பார்த்தா இழிச்சவாய் மாதிரி தெரியுதா அப்படின்ட்டு ஜெப்ரி விஜய் விஷால் எல்லாருமே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து சிரிக்க கூட கூடாதா, நான் எதார்த்தமா சிரிச்சேன், அதுக்கு சிரிச்சேன் இதுக்கு சிரிச்சா அப்படின்னு அந்த அம்மா வந்து ரொம்ப நேரம் வந்து சமாளிச்சாங்க. கிச்சன் கிட்ட போகும்போது எதுக்கு சிரிச்சா? நீங்க அந்த ஒரு விஷயம்ன்றதுனால பசங்க வந்து விட்டுறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல பொண்ணுங்களுக்கு வந்து இந்த அம்மா வந்து ஃபேவரா பண்ணது தெரிஞ்சு இந்த அம்மா அப்படியே தூக்கி ஓர வச்சிருவாங்க. எதுலயுமே இந்த அம்மாவை சேர்த்துக்க மாட்டாங்க. பசங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கோஆர்டினேஷன் டீமா வந்து செமையா இருக்காங்க. ஆனா பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசிஷனே எடுக்க முடியாம அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த ஒரு டிசிஷனுக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு கருத்துக்களை சொல்லி அதுலயும் சண்டை போட்டுக்கிறாங்க. அத்தனை பசங்க வந்து பேச்சு கொடுக்குறாங்க. இந்த அம்மா யாரையும் கண்டுக்காம அப்படின்னு வந்து நம்ம கார்த்திகாலே மீனம்மா ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தனியாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. முத்துக்குமார் ஏமா சும்மா இருமா, அதாவது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை கோட்பாடு எல்லாம் இருக்கு, அது படி ஏதாவது சொல்லணும்னா நீங்க வந்து தனியா கூப்பிட்டு சொல்லுங்க, அவ்வளவுதான். முதல் விஷயம் எங்களால டக்குன்னு உங்களை நம்ப முடியாதுமா. அதை விட்டுட்டு நீங்க சிரிக்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது விடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடாப்பல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெல் அடிக்குது. பெல் அடிச்ச உடனே என்ன வரும், கிராசரிலாம் வரும் இல்லையா. எல்லாருமே கிராசரி எடுக்கிறதுக்காக ஸ்டோர் ரூம் பக்கம் போறாங்க. ஆண்களுக்கு வந்து என்ன கொடுக்காரு பிக் பாஸ் நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அதை பார்க்கறதுக்கு ஆர்வமா ஒரு 2 பேர் உள்ள வேகமா போறாங்க. நம்ம எடுத்ததுல இருந்து அவங்களா கொடுத்து விட்டுருப்பாங்க. ஆண்கள் என்னமோ கொடுத்ததை எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த பெண்கள் அவங்க எடுத்ததுதான் அவங்களுக்கு வந்திருக்கு. இருந்தாங்க அவங்களுக்கு பாருடி பிக் பாஸ் நல்லா தான் கொடுத்துட்டு இருக்காரு, நமக்கு தான் ஒண்ணும் இல்ல. அதாவது தாங்கிட்டு இருக்கிறத வச்சு எல்லாம் வந்து ரன் பண்ண மாட்டாங்க. அடுத்தவங்க என்ன இருக்குன்றத பார்த்து பொறாமப்பட்டு தான் இருக்காங்க. என்னடா ஒரு சண்டை கூட நடக்கல அப்படின்ட்டு நானும் இப்படியே பார்த்துட்டு இருந்தா சண்டை நடக்க ஒரு சவாசாரம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா சௌந்தர்யாக்கா சாப்பிட்ட தட்டை கழுவுறதுக்காக கிச்சனுக்குள்ள வந்து போயிட்டு இருக்காங்க. தட்டை கழுவுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. ஏன்னா வெசல் வாஷிங் இருக்கு இல்லையா, பாத்திரம் கழுவுறதுக்கு யாரும் வந்து ஜென்ஸ் டீம் செலக்ட் பண்ணிருக்காங்க, அவங்க மட்டும் தான் கழுவணும், அது மாதிரி ரூல் இருக்கு. இந்த அக்கா தட்டை கழுவு போயிட்டு தட்டை கழுவிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தர்ஷிகா பிள்ளை வந்து கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்குது. உள்ள ஒரு கப்பு இருக்குடி, அதையும் கழுவிடி, உள்ள ஒரு பாத்திரம் இருக்கு அப்படி சொல்லி இருக்கு போல. உடனே அந்த பிள்ளையும் கழுவுறதுக்கு எடுத்துச்சு. எடுத்த உடனே ஜெப்ரியும் அப்புறம் முத்துக்குமரனும் பார்த்துட்டாங்க. என்னமா பண்ற, உன் தட்டை கழுவுறதுக்கு மட்டும் தான் நாங்க பர்மிஷன் கொடுத்தோம், நீ அங்க சிங்கிள் இருக்கிற தட்டெல்லாம் கழுவ கூடாது அப்படின்னு புடிச்சிட்டாங்க. அந்த அம்மா கண்ணாடியில ஐயோ மாட்டிக்கிட்டவன் அப்படி சிரிச்சிருக்கு போல. திரும்பி அப்படியே ஆக்ஷன் வேற இல்ல, நான் கழுவுல அது சும்மா எடுத்து வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி. அம்மா கண்ணாடியில பாத்துட்டோம், பசங்க பூரா ஃபுல் போக்கஸ்ட வந்து கேமராவுக்கு மேல பயங்கரமா வாட்ச் பண்ணுவாங்க போல. அந்த அம்மா வந்துட்டு நான் தெரியாம பண்ண என்ன இப்போ கொஞ்சம் திமிரு தெனாவுட்டு எல்லாமே சேர்த்து தான் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா போன வாரம் சவுண்டோட சவுண்டு வரல அப்படின்னு சொன்னதுக்காக இப்ப எல்லா விஷயமே வந்துட்டு கொஞ்சம் வேணுட்டு சீன் போடுற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்குது. அதாவது நம்மளை தெரியப்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்குது. நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ என்ன வச்சுலாம் உன்னால கண்டென்ட் முத்துக்குமரன் வந்து டீசெண்டா தான் கேட்டிருக்காப்புல. உனக்கு கொடுத்து வேலையை நீ பண்ணிட்டு வர வேண்டியதானே, எதுக்கு அவங்களோட வேலை நீங்க பண்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிச்சு. உடனே முத்துக்குமரன் கேப்டன் அப்படின்னு கொடுக்கும்போது கேப்டன் அப்படின்ட்டு ஒரு ஆட்டிடியூட பண்ணுச்சு பாரு. ஏமா பாக்கிறதுக்கு பைத்திய மாதிரி இருக்குமா, பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு, நல்லதா என்ன பண்ணலாம்ல, என்னம்மா நீங்க இப்படி இருக்கீங்களேம்மா. இல்ல எனக்கு புரியவே இல்லை. என்ன
நீங்க எல்லாம் சண்டை போடாதீங்க, சண்டை போடுறதுக்குலாம் லாக் இல்ல, சண்டை செகண்ட் ஹாப்ல வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பிக் பாஸ் வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சு விடுறாப்புல. ஆண்கள் வீட்டிற்கு ஒரு ரூல்ஸ், பெண்கள் வீட்டிற்கு ஒரு ரூல்ஸ். அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, பிக் பாஸ் வீட்ல ரூல்ஸ் உங்களுக்கே தெரியும். அதாவது ஆண்கள் வீட்டுக்குள்ள பெண்கள் வரணும்னா ஒரு ரூல்ஸ் வந்து இவங்க எழுதி கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி பெண்கள் வீட்டுக்குள்ள ஆண்கள் போனா பெண்கள் வந்து ரூல்ஸ் எழுதி கொடுத்தாங்க. லாஸ்ட் வீக்கே வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. இந்த வாரம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வாரத்துக்கான கிச்சன் இன்சார்ஜ் யாரு, அப்புறம் ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ் யாரு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு ஆண்கள் டீம் கிட்ட பிக் பாஸ் வந்து சொல்லியிருந்தாப்புல. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த வாரம் பெண்கள் டீம்ல இருந்து பெண்களுக்கு சமைக்க போற அந்த 2 பேர் யாரு, அந்த 2 பேர் ஆண்கள் டீம் வந்து செலக்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மூணாவதா தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரே ஒரு பெண்கள் வந்து நீங்க செலக்ட் பண்ணணும், பெண்கள் டீம் வந்து ஒரு பெண்ணை வந்து நீங்க செலக்ட் பண்ணணும், அந்த ஒரு பொண்ணு மட்டும் தான் போயிட்டு தண்ணி எடுக்கணும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருந்தாப்புல. இதுக்கு அப்புறம் தான் வந்து ஆண்கள் டீம்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க பாருங்க. எல்லாருமே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. கிச்சன் நீங்க, ஸ்டோர் அவர். ஆண்கள்லாம் அவங்க பெட்ரூம்ல வந்து ஒரு கூட்டத்தை போட்டு யார் இந்த வாரம் சமைக்கிறதுக்கு அனுப்பலாம் லேடிஸ் டீம்ல அப்படின்ட்டு ஒரு டிஸ்கஷன் பெருசா போட்டுட்டாங்க. யார் தண்ணி எடுக்க அனுப்பலாம் அப்படின்னு போட்டுருக்காங்க. காலையில வம்பு பண்ணிச்சு இல்லையா சௌந்தர்யா, அதை வந்து தண்ணிக்கு போடுங்க, சமைக்கிறதுக்கு யாரை போடலாம் அப்படின்ட்டு டீப்பா யோசிக்கிறாங்க. அதாவது நல்லா சமைக்க தெரிஞ்சவங்களை போட்டா சமைச்சு நல்லா சாப்பிடுவாங்க, சமைக்க தெரியாதவங்களை போட்டா கிச்சன்ல முழிப்பாங்க இல்லையா, அவங்க செய்யறது நல்லாவும் இருக்காது, அதனால சாப்பிடும்போது இவங்கள வெறுப்பாவாங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, சமைக்காதவங்க யாராவது லிஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த இடத்துல தர்ஷாவும் வந்து சொல்லுது, அதாவது அந்த பிள்ளைக்கு, அந்த சின்ன பிள்ளை இருக்கு இல்லையா, அந்த பிள்ளைக்கு சமைக்க தெரியாது, அப்புறம் வந்து சுனிதாவுக்கு சமைக்க தெரியாது, ஜாக்லின் சமைக்க தெரியாது, ஒரு லிஸ்ட் போட்டுட்டாங்க. சரி ஓகே ஃபைனல் முடிவு நம்ம பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஆண்கள் டீம்ல வந்து குசு குசுன்னு பேசிட்டு வந்துட்டாங்க ஹாலுக்கு. ஆளுகள்னா அந்த பாப்பாக்கு சமைக்க தெரியாது, சுனிதாவுக்கு சுத்தமாக தெரியாது, ஜாக்கு சுனிதாவும் சமையல். அதுக்கப்புறம் முத்துக்குமரன் எந்திரிச்சு எங்களுடைய கருத்து கணிப்புகள், அதாவது எங்களுடைய முடிவை நாங்கள் சொல்றோம். அதாவது இந்த வார கிச்சன் இன்சார்ஜாக எங்கள் கவுண்டம்பாளையம் படத்தை இயக்கிய ரஞ்சித் அண்ணன் கிச்சன் இன்சார்ஜா இருக்காரு. அடுத்து நம்ம பாரதி அருண் வந்துட்டு ஸ்டோர் ரூம் இன்சார்ஜா இருக்காரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாப்பல. ஒன்னே ரஞ்சித் அண்ணா எந்திரிச்சு இந்த வாரம் நாங்க சமைக்க போற அந்த 2 லேடிஸ் யாரை செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒன்னு சுனிதா, இன்னொன்னு ஜாக்லின். சொன்ன உடனே 2 பேர் தானா, 2 பேர் எப்படி சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரே ஒரு பெண்ணை மட்டும் நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம், அந்த பெண்ணு சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஒன்னு சுனிதா, இன்னொன்னு ஜாக்லின், தண்ணிக்கு ஒரு ஆளு சௌந்தர்யா. இவங்க எல்லாம் ஷாக்கு. 2 பேர் எப்படி 3 வேளையும் சமைக்கிறது, நாங்க வந்து கிச்சன்லயே கடக்கணுமா, அதெல்லாம் முடியாது, எப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பெண்கள்லாம் கோலா அப்படின்ட்டு திரும்பியும் சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. நம்ம கிச்சன்ல இருக்க முடியாது சார். ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு கேப்டன் சத்யா கிட்ட பொண்ணுங்க எல்லாருமே வந்துட்டு ஆர்கியூ பண்றாங்க. நீங்க பிக் பாஸ் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. கேப்டனும் பிக் பாஸ் கேக்குறாரு, பிக் பாஸ் அந்த ரூல் புக்ல என்ன போட்டிருக்கு, பெண்கள் அணியிலிருந்து யாராவது செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு, அது எத்தனை பேர் அப்படிங்கிறது ஆண்கள் அணியில் நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிடுறாப்ல. அதுக்கப்புறம் திருப்பி ஆணுங்களும் அம்மா 2 பேர் தான் சமைக்கணும், 2 பேர் தான் அப்படின்னு இருக்காங்க. ஓகே பாஸ், 2 பேர். உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? இப்போ ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, எப்படி ஒருத்தர் மட்டும் சமைக்க முடியும்? கொஞ்சமாச்சும் யோசிச்சு சொல்லுங்க. இவங்க வந்துட்டு ஏதோ கேம் ஆட போனாங்களா இல்ல டூருக்கு போனாங்களா? இந்த ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம இன்னொரு சமைக்கிறது, அந்த இடத்துல கஷ்டப்பட்டு சர்வை பண்ணி தான் ஆகணும். ஜி தமிழ் ஒரு சோப் வச்சு இல்லையா, சர்வைவர், அந்த மாதிரி இருக்கணும். காட்டுக்குள்ள போயிட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு ஒரு நல்லா இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஷோல இவங்க எல்லாம் விடணும். லஞ்ச் பண்ணோம், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம், டின்னர், அப்ப நாங்க அங்கே கடக்கிறோமா? நல்லா பிரியாணி திங்கணும், ஸ்நாக்ஸ் வரணும், டீ காபி குடிக்கணும், உட்காந்துட்டு போகணும், சம்பளத்தை வாங்கணும், அப்படியே நினைக்கிறீங்க? அப்போலாம் இருக்கக்கூடாது. போனாலும் விஜய் சேதுபதி தான் சொன்னாரு, நீங்க வந்து ஒரு ஷோக்கு வந்திருக்கீங்க, அது ஒரு கேம், சோ டஃப்பா விளையாட பாருங்க, டஃப்பா 2 பேருக்கு மாத்தி ஃபைட் கொடுத்துவாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனாப்ல. அதுக்கேற்ற மாதிரி ஆண்களும் திரும்பவும் வந்துட்டு இன்னொரு பிளேஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க தனியா போயிட்டாங்க. சோ இந்த இடத்துல வந்து தர்ஷா என்ன பண்ணிச்சு அப்படின்னா, பெண்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க, இவங்க எதை வச்சு செலக்ட் பண்றாங்கன்னு கேட்ட உடனே தர்ஷா வந்துட்டு யாருக்கு சமைக்க தெரியாதோ அவங்கள தான் செலக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே ஜெப்ரி புடிச்சிட்டான். அதாவது நீங்க எப்படி நம்ம அங்க குரூப்பா பேசுற விதத்தை வந்து நீங்க ஓப்பனா சொல்லலாம், நீங்க இப்படி சொல்லக்கூடாது புரியுதா? நீங்க வந்து இங்க வந்து அவங்க மாதிரி அவங்க நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்க, உங்களை எப்படி சேர்த்துப்பாங்க, இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களை எப்படி ஆண்களை சேர்த்துப்பாங்க அப்படின்ட்டு தரமான கேள்வியை வந்து கேட்டான். சின்ன பையனா இருந்தாலுமே நியாயமா கேட்கறான்பா. இவனும் வந்து உள்ளதா உட்காந்துருக்கா, அதாவது ஹால்ல உட்காந்துட்டு இருக்கான். அவங்க ஒரு 4 பேர் டிஸ்கஷன் போயிருக்காங்க. சோ அப்ப அவங்க கேட்கறாங்க பண்ண, நானும் தானே உட்கார்ந்தேன், நான் சொன்னா நீங்க மட்டும் ஏன் சொல்றீங்க, தெரியாதவங்க சமைக்க தெரியாதவங்கள தான் செலக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இப்போ ஆண்கள் டீம்ல இருக்கும்போது ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இல்லனா கம்முன்னு இருங்க. அதை விட்டுட்டு நீங்க வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி உங்களெல்லாம் சேர்த்துப்பாங்க, உடனே உங்களை சேர்த்தவே முடியாது, சரியான திருட்டு குப்பா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு பையனும் கோவப்பட்டா. உள்ள என்ன டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா, யார போடலாம், 3வது சமைக்க தெரியாத ஆள் வந்துட்டு சாச்சனா, அந்த சின்ன பிள்ளை, அந்த பிள்ளையை போட்டுடுவோம், அது சவுண்டு தான் வந்து அதிகமா விட்டுட்டு இருக்குது, அதனால அந்த பிள்ளையை போட்டுடுவோம், ரொம்ப வாயாடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை செலக்ட் பண்ணிட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. திருப்பி 3 பேருடைய பேர் நான் சொல்றேன், ஆனா
அடுப்படியில் 2 பேர் தான் வேலை பார்க்கணும். ஆண்கள் அணி 3ஆவதா ஒரு பர்சனை ஆட் பண்ணாலுமே ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு தான் ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது காலையில வந்து சுனிதாவும் ஜாக்லின் சமைக்கிறாங்க அப்படின்னா மதியம் வந்து சுனிதாவுக்கு டயர்டா இருக்குன்னா ஜாக்லினும் சாச்சனாவும் சமைக்கணும், நைட் வந்து சுனிதாவும் சாச்சனாவும் சமைக்கணும். அது அவங்க ரொட்டேஷன்ல யாரா விட்டுக்கலாம் போயிருக்கா. ஒருத்தர் உடம்பு சரியில்லைனா அந்த 3வது ஆப்ஷன் சப்ஸ்டியூட் ஆகிறவங்களை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 3 பேர்லாம் ஒரே டைம்ல சமைக்க கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் வந்து சொல்லிடுறாங்க. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க, உங்களுக்குள்ள மனசாட்சி இல்லையா? மனசாட்சியா இருந்தா பிக் பாஸ்ல போய் கேம் ஆட முடியுமா? என்னம்மா நீங்க இப்படி இருக்கீங்களேம்மா. அந்த 3வது பர்சன் சொல்லிடலாமா? அதான் ரொம்ப நன்றி. இந்த வாரம் யார் சமைக்க போறாங்கன்ற பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே முத்துக்குமார் வந்து கேப்டன் சொல்றாப்புல, கேப்டன் காலையில வந்து ஒரு சமாச்சாரம் நடந்துச்சு, ஒரு பிள்ளைய வந்து தட்டு கழுவ விட்ட, அது போயிட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு இருக்கு, என்னன்னு கேளுங்க. நான் என்னன்னு கேட்டதுக்கு அதை வந்துட்டு இப்படின்ட்டு ஆட்டிடியூட் எல்லாம் பண்ணிட்டு போகுது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாப்புல. கேப்டனும் கூப்பிட்டு சௌந்தர்யாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாப்புல என்ன நடந்துச்சு அப்படின்னு. சௌந்தர்யாவை கூப்பிடுறாங்க. சௌந்தர்யான்ற மாதிரி யாருப்பா? தர்ஷிகா, அந்த பிள்ளையை கூப்பிடுறாங்க. அந்த பிள்ளை தான் வந்துட்டு வேலை சொல்லி இருக்குது. சோ என்ன பண்ணலாம் ஃபைனலா பண்ணோடனே ஆண்கள் அணியில இருந்துட்டு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பனிஷ்மெண்ட்னா அந்த பிள்ளை யார்ட்டுமே பேசக்கூடாது, போய் செவுத்த பார்த்துட்டு உட்காரட்டும் அப்படின்னு சௌந்தர்யா அனுப்பிச்சிடுறாங்க. உட்கார வைக்கிறாங்க செவுத்த பார்த்து. போனே கொஞ்ச நேரத்துல இந்த தர்ஷிகா போயிட்டு என்னடி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அது பக்கத்துல இருந்த உடனே, அதாவது அவங்க ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அவங்க யாரும் அண்ணன் தண்ணி பழகக்கூடாது, அவங்ககிட்ட யாரும் பேசக்கூடாது, அவங்களும் யார்ட்டையும் பேசக்கூடாது, நீ பேசிட்டு இல்லையா உனக்கு அதே பனிஷ்மெண்ட் அப்படின்ட்டு இந்த புள்ளி ஒரு சைடு கூட்டு போயிட்டு உட்கார வச்சிடுறாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, நீங்க ஆண்கள் வந்துட்டு பெண்களுக்கு சப்போர்ட்டை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இந்த பையன் வந்துட்டு நார்மலாக கோபப்படும் போது கை இப்படி வர்றது நியாயம் தான். நம்ம வந்து கோபமாக பேசிட்டு இருக்கும் போது கையை கட்டிக்கிட்டு அப்படின்னு பேச முடியும். கோபம் போது நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க சொல்றல, இப்படிதான் கை வரும். அதாவது கை நீட்டி பேசுறது ஒரு பிரச்சனையா ஒரு சில பெண்கள் சொன்னதுனால ஜெப்ரி போயிட்டு நான் அப்படி கை நீட்டி பேசுறதா எனக்கு ஞாபகம் அப்படி பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க சோரி அப்படி சொல்லிட்டு அந்த விஷயத்தை அப்படியே முடிச்சிடலாம். அங்கிருந்து கட் பண்ணி லேடிஸ் பாத்ரூம் பக்கம் போனா வாச்சு பாத்ரூம் பக்கம் பெண்கள் எல்லாம் வந்து நின்று இருக்காங்க. ஜாக்லின் அழுதுட்டு இருக்குது, எப்படி ஒரு வாரத்துக்கு நான் சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. எம்மா எல்லாரும் வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து காலத்துக்குமே அவங்க தான் சமைக்கிறாங்க. ஆண்கள் ஒரு சில பேர் வந்துட்டு ஏதோ ஒரு சில டைம்ல ஒரு சில ஃபுட் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. நான்லாம் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் இது மாதிரிலாம் வந்து வைப் பண்ணி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஹெல்ப் பண்ற ஆண்களும் இருக்காங்க. ஜாக்லின் ஒரு வாரம் நான் எப்படி சமைக்கிறதுன்னு வந்து அழுதுட்டு இருக்கு மக்களே. இந்த பக்கம் ஆண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாடு செஞ்சு ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆண்கள் டீம்ல அழகா ஒரு பக்கம் சமைச்சு அவங்க எல்லாமே ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பெண்கள் அணி தான் இந்த பக்கம் ஓரமா வந்துட்டு ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. எப்படி சமைக்கிறது அப்படின்ட்டு. அம்மா அவங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பமா இருப்பாங்க, ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னு வீட்டுக்கு. அந்த வீட்டுக்கு அந்த ஒரு லேடி இருப்பாங்க, ஏன்னா ஒருத்தங்க ஒரு அம்மா தான் இருப்பாங்க. அந்த ஒரு அம்மா தான் சமைப்பாங்க. அவங்க தான் சமைப்பாங்க, பாத்திரம் கழுவாங்க, துணி துவைப்பாங்க, வேற எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இங்க அப்படி கிடையாது. மத்த வேலை எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜென்ஸ் டீமுக்கு சேர்த்து லேடி சமைச்சு போனா ஃபீல் பண்ணா கூட ஓகே. லேடிஸ் ஒரு 7-8 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க சமைச்சுக்கிட்டா 2 பேர் சமைச்சா போதாதா? 2 பேர் சமைக்க முடியாதா? என்னம்மா இது நியாயம்? எனக்கு ஒண்ணுமே புரியல மக்களே. எல்லாருமே வீட்டுல செய்யற வேலை தான். அது இல்லாம இப்ப என்னன்றாங்க, அதாவது சமைக்கிறது மட்டும் பண்றதுன்னா ஓகே, பாத்திரமும் கழுவணும்ன்றாங்க. ஏமா லேடிஸ் டீமோட பாத்திரத்தை கழுவ சொல்றாங்க, அது அவங்க தானே கழுவணும். இதுக்கு என்ன வெளியில இருந்து ஆளா வந்துட்டு போவாங்க? இது மூணுத்துக்குமே இவங்க நாங்க தான் சமைக்கணும், நாங்க தான் க்ளீன் பண்ண, நாங்க தான். சோ இது என்ன பண்றாங்க லேடிஸ் எல்லாம் முடிவு பண்ணி வாங்கடி நம்ம போய் அவங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் குரூப்பா கிளம்பி போறாங்க. எனக்கு கோவம் வருதுடா சீரியஸா. தாராள பணம் பிடிச்ச ஜெப்ரி என்ன பண்ணானா, சௌந்தர்யாக்கா நீங்க கிளம்பி போங்க, உங்க பர்மிஷன் மாதிரி உங்க பனிஷ்மெண்ட் வந்து முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறான். அந்த பிள்ளைய இருந்து அண்ணன் நட போட்டு ஜாலியா கிளம்பிடுச்சு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அருணவ் என்ன பண்ணானா, தர்ஷிகா நீயும் கிளம்பலாம், உனக்கும் பனிஷ்மெண்ட் ஓவர். ஏப்பா ஏய் முத்துக்குமரன் தான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்னு சொல்லி வாங்கி உட்கார வச்சான். இவங்க 2 பேரும் அமுச்சு விட்டாங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் விஷால் முத்துக்குமரன் வந்து எதுக்கு நீங்க அமிச்சிங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் அணியிலே வந்துட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணாம ஏன் அமிச்சிங்க, அப்புறம் அவளை மட்டும் போக சொல்லிட்டு அப்புறம் இவளை மட்டும் உட்கார வைக்க என்னங்க நியாயம்? இப்படி வந்து 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்துல அமுச்சு விட்டா அவங்க எப்படி அடுத்து வந்து பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி பயப்படுவாங்க அப்படின்னா. சோ இந்த டாஸ்க் வந்து ரூல்ஸ் மீறாங்க இல்லையா, அந்த ரூல்ஸ் மீறத வந்து எப்படி அவங்க மீறாம இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளே வந்து பேசிக்கிறாங்க. ஒரு வாரம் அதை யோசிங்க. யோசிச்சு தான் கொடுத்துருக்கேன். நான் பேசிட்டு ஏமா ஏய் எதுக்கு மழவுற தப்புண்ணா, இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுண்ணா. ஏமா என்னமா சொன்னாங்க, பிக் பாஸ் வீட்டை வாட்டர் வாஷ் பண்ணி கொடுங்க சொன்னாங்க. சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவுங்க, சமைச்ச பாத்திரத்தை கழுவுன்னு சொன்னாங்க. இந்த பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணு கூடி அப்படி இப்படின்ட்டு. ஏமா சாச்சனா எதுக்கு மழவுற? இந்த பிள்ளை நேத்து ஒரு சம்பவம் பண்ணிச்சு மக்களே. அதாவது அந்த காசு எல்லாம் ஒட்டுறதுக்கு ஒரு டாஸ்க் வச்சாங்க. அங்கிட்டு போயிட்டு அங்க பிரச்சனை பண்ண மாதிரி பாத்ரூம்ல நான் யூரின் போயிட்டு வந்தேன்னு கேட்டு போயிட்டு கிரிட்டு உருண்டு இருந்துச்சு வந்துச்சு. ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வரலாமா? போயிட்டு வந்துரு. தாத்தா தெரிக்கிறது, தாத்தா தெரிக்கிறது, தாத்தா தெரிக்கிறது, தாத்தா தெரிக்கிறது, தாத்தா தெரிக்கிறது, தாத்தா தெரிக்கிறது.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்படி வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சமைக்கிறது மட்டும் தான் முடியும், கழுவ முடியாது அப்படின்றாங்க. ஆண்கள் வந்து கழுவி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பொண்ணுங்களை என்ன பண்றாங்க, கத்திட்டு அப்போ முத்துக்குமரன் தானே. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த ஒரு பட்டிமன்ற டாக் வந்துச்சு இல்லையா, பெண்கள் வந்து சமையல் கட்டிலே இருக்காங்க, அவங்களாம் வந்து அதுல இருந்து வெளியே வரணும், பெண்களுக்கு சம உரிமை இருக்கு, பெண்கள் சுதந்திரத்தை பத்தி பேசியிருந்தாப்புல. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேசுறது மட்டும் தான் பெண்கள் அப்படி இப்படி அப்படின்னு பேசுறீங்க, அது ஒண்ணு கூட நீங்க வந்து இது பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பெண்களை சொன்னாங்க. அதாவது பெண்களை மதிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாப்புல. பெண்களை மதிக்கிறேன் அப்படின்ட்டு டெய்லி உங்களுக்கு கும்பிடு போட்டு இருந்தா ஏறி தலையில உட்காந்துட்டு கப்பு வாங்கிட்டு போயிட மாட்டாங்க. இது வந்து ஒரு கேம் ஷோ. அதாவது ஒரு டாஸ்க் ஒரு போட்டி வைக்கும் போது யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது பெண்களை மதிக்கிறேன், நான் வந்து தோத்துக்கிறேன், நீங்களே வந்து ஜெயிச்சுட்டு போங்க, நீங்களே எடுத்துட்டு போங்க அப்படின்னா எதுக்கு கேமுக்கு போகணும்? அதாவது மதிக்கிற அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்கள, ஊர்ல இருக்கிறவங்கள, நாட்டில் இருக்கிறவங்கள மதிச்சே போதும். உள்ள இருக்கிறவங்களே மதிக்கிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் விட்டு கொடுக்க முடியாது இல்ல, பெண்களை மதிக்கிறேன் அப்படின்ட்டு. சரிமா நீங்களாம் உட்காருங்க, உங்களுக்கெல்லாம் வந்து சமைச்சிட்டு வந்து வாயிலே ஊட்டி விடுறேன் அப்படின்னா ஈன்னு ஓகேன்னு சொல்லுவாங்க போல. இப்போ என்ன நீ சமைக்கணுமா? நான் உள்ள போய் சமைச்சிட்டுமா? இந்த வாக்குவாதம் நடந்துட்டே இருக்கும்போது ஜாக்லின் வந்து பார்டர் தாண்டி வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஆண்கள் சொல்லிட்டாங்க, ஜாக்லின் நீங்க சொல்லாம கொள்ளாம ஒரு சம்பவத்தை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது, போங்க நீங்க வந்து பேசாம உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது போன உடனே கலைமகள் நீ கலங்காதே அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிருச்சு. ஏமா பனிஷ்மெண்ட் தானே, ஒரு 10 நிமிஷம் உட்கார சொல்ல போறாங்க ஜாலியா, எனக்கு ஓகே யார்ட்டும் பேசல நல்ல தப்புன்னு உட்காந்துக்க வேண்டியதானே. போன அழ ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரங்களை வந்து அவங்களால முடியாதான், சமைச்சு சாப்பிட முடியுமா, பாத்திரம் கழுவ முடியாதான். நான் வேணா வந்து பாத்திரம் கழுவி கொடுக்கட்டுமா, ஆளுக்கு 5000 ரூபாய் குத்துறீங்களா சம்பளத்துல இருந்து, அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்க. சமைக்க வேணாடா, வா. ரைட், ஓகே ரைட், வா. ஆண்களை நீ பெட்ரூம்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேப்டன் வந்து கேட்கறாப்பல, ஏதாவது நீங்க வந்து கொஞ்சம் இறக்கப்பட்டு எதனா விடலாம்ல, வேற ஒருத்தரை வந்து பாத்திரம் நியமிக்கலாம்ல அப்படின்னு கேட்கறாப்பல. மத்தவங்க சொல்றாங்க, ஏங்க எல்லா விஷயத்திலும் விட்டு கொடுத்து போனா அப்புறம் கடைசியில வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி நம்மள குத்துவாப்ல. அதாவது ஏதோ ஒன்று டஃபா இருந்தா தான் கேம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அதாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் கண்ணோட்டத்துல ஆண்கள் பண்றது தப்பா இருக்கலாம். சோ எல்லா விஷயத்தையும் வந்து அவங்களுக்கு ஃபேவரா விட்டு கொடுத்துட்டா ஜாலியா இருக்க மாதிரி, அதாவது அவங்க 2 பேர் பாத்திரம் கழுவுறதுக்கு 2 பேர் சமைக்கிறதுக்கு விட்டு கொடுத்துட்டா அவங்க ஜாலியா பண்ணிட்டு போயிருவாங்க. இங்க ஜாலியா இருக்கிறதுக்கு வரல. சோ எதுல நம்ம கஷ்டப்படுத்த முடியும், எதுல நம்ம டஃப்பாக்க முடியும் அப்படின்னு தான் பாப்பாங்க. ரஞ்சித் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு, அதாவது பாத்ரூம் கழுவுறது, பாத்திரம் கழுவுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடை கிளீன் பண்றதுக்கு ஒரு டாஸ்க் வரும். அந்த டாஸ்க் வந்ததுக்கு அப்புறம் அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பண்ண போறாங்க, அது வரைக்கும் இவங்க பண்ணட்டும் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ வாரமுறை இவங்களே பண்ணட்டும் அப்படிலாம் சொல்லல அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. வேலையே வந்து பாத்தீங்கன்னா அந்த சில்வன் இருக்கு பாத்தீங்களா, சாட்சினா நான் விட மாட்டேன், அவங்கள பழிக்கு பழி வாங்க விட மாட்டேன். ஏமா என்னமா சின்ன பிள்ளை தரமா, இந்த கவுண்டர் வந்து பின்னாடி ஏதாவது போட்டாங்க, இதுல இருந்து தான் தெரியுது நீ குழந்தைட்டு அப்படின்ட்டு யாரோ கலாச்சி விட்டாங்க. விடவே மாட்டேன், யாரும் என்கிட்ட சண்டைக்கும் வரக்கூடாது. இப்பதான் தெரியுது நீ குழந்தைன்னு. எல்லாருக்கும் திரும்ப ஹாலுக்கு வந்துட்டு கேப்டன் வந்து சொல்றாப்புல, அதாவது வீக்லி டாஸ்க் வர வரைக்கும் பெண்கள் நீங்க பண்ணுங்க, டாஸ்க்ல வந்து யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து பண்ண தேவையில்ல, தோக்குறவங்க பண்ண போறாங்க அப்படின்னு பேசுறாங்க. திரும்ப இந்த இடத்த சும்மா விடாம சுனிதா அப்புறம் ஜாக்லின் இந்த லேடிஸ் டீம்லாம் வந்துட்டு பெண்கள் சுதந்திரமா இருக்கணும், கிச்சன்ல இருக்க கூடாது, சமைக்க கூடாது அப்படின்ட்டு பேச்சு மட்டும் பேசுறீங்க, இங்க வந்து சமைக்க சொல்றீங்க, பாத்திரம் கழுவ சொல்றீங்க. ஏமா உங்களுக்கு தான் சமைக்க சொல்றாங்க, உங்க பாத்திரத்தை தான் கழுவ சொல்றாங்க. இந்த விஷயத்தை பேசினா அது பப்ளிக்கா இருக்கும்போது பேசினா அங்க பாக்குற ஒரு மனுஷன் வந்து கில்ட்டியா தான் இருக்கும், ஒரு மாதிரி தான் இருக்கும். அதாவது பெண்கள் சமைக்க கூடாது அப்படின்னா போயிட்டு 4 ஆண்கள் போய் சமைச்சு இவங்களுக்குலாம் வந்துட்டு உட்கார வச்சு அழகா ஊட்டிட்டு வந்தா நல்லா இருக்குமா? அது பொதுவா வந்துட்டு எல்லா வீட்லயும் வந்து அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பெண்கள் வந்து வேலைக்கு போக கூடாது, பெண்கள் வந்து படிக்க கூடாது, பெண்கள் வந்துட்டு வீட்டோட வந்துட்டு கல்யாணம் முடிஞ்ச உடனே வீட்டோட தான் இருக்கணும். நிறைய பேர் படிக்க வைக்க மாட்டாங்க, கல்யாணம் தான் பண்ணி தர போறோம், அதுக்கப்புறம் வீட்டோட தான் இருக்க போறோம் அப்படின்ட்டு பெண்கள் வந்து வீட்டு வேலை பார்த்துட்டு சமைச்சு போட்டு இது மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இருக்கிற பெண்கள் அப்படி கிடையாது. ஆண்களுக்கு சமமா பெண்கள் வந்துட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐடி கம்பெனில இருந்து நைட் கம்பெனி வரைக்கும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபிளைட் ஓட்டுறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க, ஏ டு ஜெட் எல்லாமே பண்றாங்க. சோ எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஆண்களும் நிறைய வீட்டுல சமைக்கிறாங்க, பெண்களும் நிறைய வீட்டு சமைக்கிறாங்க, நிறைய வீட்டுல காசு இருக்கிறவங்க வேலைக்காரமாவும் வச்சுக்கிறாங்க. சோ இப்பெல்லாம் இருக்குது. சோ இப்போ வந்துட்டு பெண்கள் தான் இருக்காங்க அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. சமையல்ல இருக்க கூடாது, வெளியில இருக்கணும், கொள்கைகள், கோட்பாடுகள், பிரின்சிபல். ஐயா சத்தமா பேசுறாங்களே தவிர சண்டை போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. என்னடா இது அப்படின்ட்டு பிக் பாஸ் எல்லாரும் வந்து ஹால்ல உட்காருங்க அப்படின்ட்டு ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருவாப்ல. என்ன டாஸ்க் அப்படின்னா, இப்போ ஒரு போட்டோ இருக்குன்னா அந்த போட்டோ வந்து 4 இல்ல ஒரு 6 கட் பண்ணி ஒரு டப்பால போட்டுருப்பாங்க. பெண்கள் அணியோட கட் பண்ண போட்டோலாம் ஒரு பாக்ஸ்ல இருக்கு, ஆண்கள் இதெல்லாம் ஒரு பாக்ஸ்ல இருக்கு. ஒருத்தரா போயிட்டு அந்த போட்டோவை சேர்த்தணும். அவங்களால சேர்த்த முடியல அப்படின்னா அடுத்த ஆள் போலாம், அவங்க சேர்த்தோம்னா அடுத்த ஆள் போலாம். இப்படி ரிலே டைப்ல வந்து மாறி மாறி போலாம். சோ என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் போட்டோவை சேர்த்துட்டாங்க அப்படின்னா, அதாவது பெண்கள் டீம்ல வந்து ஒரு ஆண்கள் போட்டோ சேர்த்துட்டாங்க அப்படின்னா அந்த ஆண் வந்து அவுட். ஆண்கள் டீம்ல ஒரு பொண்ணோட போட்டோ வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அவுட். சோ கடைசியில வந்து யார் அவுட் ஆகாம நிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்றாங்க. சோ பொண்ணுங்க டீம் போய் முதல்ல விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு கொஞ்சம் ட்ரிக்கி அந்த இடத்துல வேலை செஞ்சாங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேஸ் வைக்கிறாங்க, ஜெஃப்ரியோட ஃபேஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரஞ்சித் அண்ணா ஃபேஸ் வந்துச்சுன்னா அது பாக்ஸ்லயே போடாம சைடுல வச்சுக்கிட்டாங்க. சோ சைடுல வைக்கிறதுனால அடுத்தடுத்து வரவங்க எடுத்து வைக்கிறது ஈஸியா இருந்துச்சு. ஆனா ஆண்கள் வந்துட்டு இந்த பக்கெட்ல இருந்து எடுத்து பார்த்து வைக்கிறதுக்கு லேட் ஆகி போச்சு. ஃபைனலா ஆண்கள் அணி வந்து தோத்துட்டாங்க. இந்த வாரம் பூரா கழுவுறது, துடைக்கிறது எல்லாமே அவங்க தான் பண்ணி ஆகணும்.
இந்த டாஸ்க்ல ஜெயிச்ச குஷியில பெண்கள் நீலாம் வந்து குதிச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல பிக் பாஸ் வந்துட்டு இந்த டாஸ்கை ஸ்வீட்டா வென்ற பெண்களுக்கு வாழ்த்துக்கள், தோற்ற ஆண்களுக்கு நக்கு செத்த பயல்களே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சாப்ல. அப்புறம் வந்துட்டு ஆண்கள் டீம்ல இருந்து நீங்க ஒரு 6 பேர் செலக்ட் பண்ணி சொல்லுங்க. அதாவது வெசல் வாஷ் 2 பேர், பாத்ரூம் கலக்கு 2 பேர், வீட்டு கிளீன் 2 பேர், யார் அப்படி சொல்லுங்கன்னா அவங்க டக் பண்ணி டிசைட் பண்ணிட்டு ரஞ்சித் அப்புறம் முத்துக்குமரன் வந்துட்டு வெசல் வாஷிங் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. தர்ஷா அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்னவ் இவங்க வந்துட்டு ஹவுஸ் கிளீனிங், அதுக்கப்புறம் ஜெஃப்ரியும் அருணும் வந்துட்டு பாத்ரூம் கிளீனிங் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. சோ எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டு போயிட்டாப்ல. இந்த பக்கம் உடனே தர்ஷா போயிட்டு நான் எப்படி வீட்டெல்லாம் கிளீன் பண்ணுவேன், நான் ஆண்கள் டீமுக்கு சும்மா தானே போனேன், என்ன வந்து வீட்டை கிளீன் பண்ணி சொல்றாங்க. ஏமா எல்லாத்துக்குமே இப்படி லோ லோன்னு அழுவுறீங்க, என்னம்மா இது பாத்திரத்தை கழுவு சொன்னா அழுவுறீங்க, வீட்டை கிளீன் பண்ண சொல்ல அழுவுறீங்க. இந்த பக்கம் ஆண்கள் பாரு பாத்ரூம் கழுவு இருந்தா கூட ஓகே தல நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றாங்க. பாத்திரம் கழுவுறதுக்கு 2 பேர் தான். ரஞ்சித் அண்ணாவே பாத்திரம் கழுவுறாரு. மத்தியானமும் நைட் என்ன நான் தான் பாத்திரம் அதுதான் சொல்லுவேன்டா நீ பண்ணாத. தனி ஒரு ஆளா வீட்டை கிளீன் பண்ணா பரவாயில்ல, கூட சப்போர்ட்டுக்கு அருணவ இருக்கா போல. எப்படியோ அந்த இதை வச்சுக்கிட்டு இப்படி கிரிட்டு லைட்டா தலை தான் போறீங்க, மத்தவங்க அவங்க இருக்கிற இடத்த அவங்க கிளீன் பண்ணிக்க போறாங்க. இது ஒரு பெரிய விஷயமா போயிட்டு அழுதுட்டு இருக்குது. இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நல்லா சமைச்சு கொடுத்துட்டு அழகா கால் நீட்டி போட்டு ஒரு படத்தை போட்டுட்டு பார்க்க வச்சுட்டு 20,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்துருவாங்க போல. ஒரு சின்ன வேலை சொன்னா கூட செய்ய மாட்டாங்க போல. நல்லா இருக்குது. நான் பிக் பாஸ்க்கு போகும்போது இப்படி யாருன்னா ஒரு கண்டஸ்டன்ட் வந்தீங்க என்ன பண்ணுவீங்க பாஸ்? ஒன்னும் பண்ண மாட்டேன், மூடின்னு உட்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாமே தட்டு கழுவிட்டு இருக்காங்க. சோ சௌந்தர்யாமணி வந்து தட்டு கழுவிட்டு போறாங்க. அந்த இடத்துல தர்ஷாக்கா வராங்க. வந்த உடனே கேவலமா இங்கெல்லாம் போய் தட்டு கழுவதா இருக்கு பாரு. ஏமா உன்னை பாத்ரூம்ல போய் தட்டு கழுவ சொன்னாங்க, கேவலமா அங்க போய் கழுவிட்டு வரோம் பாருங்க. ஆண்கள் டீம்ல இருக்கக்கூடிய கிச்சன் சிங்க்ல போய் தட்டு கழுவத்துக்கு கேவலமா இருக்கு. இருக்கும். இது அவங்க காதல் தான் விழுந்துச்சுன்னா இது பெரிய சம்பவம் ஆகியிருப்பாங்க. நம்ம காதல் விழுந்து என்ன பிரயோஜனம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்துட்டு நம்ம தனியா போய் கழுவிக்கலான்ற மாதிரி என்ன பண்ணாங்க, விம் லிக்விட் எடுத்து பவுல்ல போட்டு ஊத்திட்டு கொண்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இதுக்கு ஒரு பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகுது. முத்துக்கப்புறம் வந்துட்டு ஐயா கிச்சன் இன்சார்ஜ் ரஞ்சித் ஐயா, அதாவது இங்க இருக்கிற பொருளை இங்க வச்சுதான் யூஸ் பண்ணணும். அதாவது அவங்க என்ன பண்ணாங்க, விம் லிக்விட ஊத்தி ஒரு பவுல்ல கொண்டு போயிட்டாங்க. ஏன் இது கேட்கறதுக்கு ஆளே கிடையாதா? விட்டா இவங்க அடுப்பு கொண்டு போய் கூட அவங்க இடத்துல வச்சு சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்றாப்புல. இதுக்கு ஒரு மீட்டிங்கை போட்டு டிஸ்கஸ் பண்றாங்க. இதுல கொஞ்சத்தை காணமையா, இவ்வளவு காணமையா. ரஞ்சித் அண்ணா வந்துட்டு ஏமா ஜாக்லின் நீ பண்ணது தப்பு, அதாவது லிக்விட வந்து நீங்க வந்து பவுல்ல ஊத்திட்டு போனது தப்பு, அங்கே வச்சுதான் யூஸ் பண்ணணும், நீ இப்படி ரூல்ஸ் மீறாதீங்க, இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா அடுத்து நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாப்புல. அங்க ஆண்கள் டீம் பக்கம் போயிட்டு ஜாக்லின் வந்து ஒரு தப்பு பண்ணிருக்கு, நான் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் லேடிஸ் டீம்லாம், அதாவது 5 லேடிஸ் ஒன்று சேர்ந்தா என்ன ஆகும் தெரியல மக்களே, என்ன ஆகும் ஒன்றும் ஆகாது. அதாவது என்ன பண்ணாங்க, கூட்டு சேர்ந்துட்டு என்னடா காதல் கண்டென்ட் ஆரம்பிக்கவே இல்லையே எவ்வளோ அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி தர்ஷா வந்துட்டு ஹேய் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒருத்தர் பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், நல்லா இருந்துச்சு, லவ் பண்ணலான் இருந்தேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்துச்சு. யாரை பத்தி சொல்லிட்டு இருக்குன்னா சத்யாவை பத்தி சொல்லிட்டு இருக்குது. நான் நினைச்சேன் வந்தப்பந்தே மனுஷன் சட்டையை கழட்டி போட்டு பேட் பாடியோடய டான்ஸ் ஆடிட்டு இருந்தா போல. இந்த பாடியை பார்த்தா மயங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது. ஒரு பையனை பார்த்தா சைட் அடிக்கணும்னு தோணும்ல, இங்க யாராச்சும் பார்த்து தோணி நினைச்சேன் நீ இததான் கேட்பேன். வெளியே ஆண்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரஞ்சித் அண்ணா நீங்க போயிட்டு ரெக்வெஸ்டா கேட்டு வரீங்க, நீங்க வந்த உடனே அவங்க உங்களை கலாய்க்கிறாங்க, ஏன் இப்படி இருக்கீங்க, நீங்க பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க வேணாம், முதல்ல போயிட்டு எடுத்துட்டு போனது வந்து கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரஞ்சித் அண்ணாவும் போயிட்டு எம்மா எடுத்துட்டு போனீங்களா அதை கொடுங்கம்மா அப்படின்றாங்க. ஸோ அந்த இடத்துல சாட்சினாவும் ஜாக்லினும் வேற ஒரு பவுல் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கிட்டு அங்கேயும் ஒரு திருட்டடி வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எட்டு வராங்க. அப்படியே கார்டன் சைடு ஆண்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஜாக்லின் பண்ண தப்புக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுல ஓரமா உட்கார சொல்லணும், இதுதான் பண்றாங்க. இதை வந்து கேப்டன் சொல்றாங்க. கேப்டன் சத்யா வந்து ஜாக்லினை கூப்பிட்டு, ஜாக்லின் நீங்க பண்ண தப்புக்காக ஆண்கள் வந்துட்டு ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க, பெரிய தண்டனை எல்லாம் கிடையாது, போய் தனியா உட்காரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆண்கள் என்ன சொன்னாங்கன்னா, பிக் பாஸ் வீட்டு லைட் ஆஃப் பண்ண வரைக்கும் உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆண்கள். ஆனா நான் தான் வந்துட்டு சாப்பிட்ற வரைக்கும் நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றாப்புல. இல்ல நான் நல்லா ஓரம் உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் வந்து திரும்ப இவங்களும் சொல்றாங்க, அவங்க வந்து நைட் வரைக்கும் சொன்னாங்க, நான் உங்களுக்காக சாப்பிட்ற வரைக்கும் சொன்னேன் பண்ணுங்க அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு போயிட்டு திரும்பவும் அழ ஆரம்பிச்சிச்சு ஜாக்லின். இந்த பக்கம் ஜாக்லின் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க, தர்ஷா போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்குது. சரி இவங்க ஒரு பக்கம் ஆறுதல் சொல்லிட்டு போறாங்க. அந்த பக்கம் ஆண்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இவங்க பாத்திரங்கள் ஒருத்துக்கு அந்த கோட்டு தாண்டி வந்தா நாங்க சின்னதா வந்து ஒரு டாஸ்க் தர்றோம், அதுக்காக தான் அது வந்து அந்த ரூல் இருக்கு. ஸோ இவங்களே வந்து லிக்விட்லாம் ஊற்றிட்டு போயிட்டு அவங்க பாத்ரூம் சைடில் இருக்கக்கூடிய சிங்க்ல வச்சு அவங்க பாத்திரத்தை விளக்கிட்டா நாங்கள் எப்படி அந்த டாஸ்க்கு கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்களும் வேலையிட சொல்றாங்க. ஏன்னா அந்த கோட்டு தாண்டி வந்தால் தான் இவங்க ஒரு டாஸ்க் கொடுக்க முடியும். அவங்க இடத்துல அவங்க எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டா இவங்க எந்த டாஸ்க்குமே கொடுக்க முடியாது இல்லையா. பனிஷ்மெண்ட் வந்து சிவியரா கொடுத்தாலும் வந்து தப்புங்கிறாங்க, மனசாச்சு இல்லையா உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்கள் இருந்துட்டு சரி நம்மளும் ஒரு பஞ்சாயத்து பண்ணலாம் அப்படின்ட்டு பவித்ரா, அப்புறம் வந்து இந்த குட்டி பிள்ளை இருக்கு இல்லையா, அது பேர் என்ன சில்வண்டு, சாச்சனா, இதெல்லாம் வந்துட்டு நாங்களும் அப்போ வரோம், நாங்க சொல்லி தான் அவங்க எட்டு வந்தாங்க, எங்களுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்றாங்க. ரஞ்சித் வந்துட்டு ஏமா நீங்க பண்ற தப்பு தெரிஞ்சே பண்றீங்க அப்படின்னு நியாயமா சொல்றாப்பல. இருந்தாலும்
இருந்தாலும் நாங்க தெரியாம வந்துட்டோம் பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு இந்த பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்குங்க. அவளுக்கு பதிலா பண்ணல, இப்போ நாங்க தெரியாம வந்துட்டோம். எனக்கு காலையில இருந்து எல்லாத்துக்கும் ஜாக் ஜாக் ஜாக். உடனே அந்த இடத்துக்கு எல்லா ஆண்களும் வந்துடுறாங்க, பெண்களும் வந்துடுறாங்க. ஜாக்லி வந்துட்டு அழுதுட்டு எனக்கு ஒரு நல்லது பொண்ணு நடிச்சீங்கன்னா நீங்க போயிட்டு உங்க வேலையை பாருங்க, எனக்காக யாரும் நீங்க எல்லாம் பிள்ளை சண்டை போட வேணாம், உள்ள வர வேணாம், போங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் அழுதாங்க, எங்க விளையாடுறது? ஓரமா உட்கார சொல்றது ஒரு சாதாரண டாஸ்க். இதுக்கே அழுதுட்டு இருந்தா நாங்க என்ன பண்றது அப்படின்னு உடனே ஜாக்லின் முத்து நாங்க அழுவதை பத்திலாம் பேசாதீங்க, இது எங்களுடைய எமோஷன் அப்படின்னா. ஏமா ஒரு தண்டனை கொடுக்குறாங்க, அந்த தண்டனை எடுத்துக்கிட்டா இவங்களும் நார்மலா இருப்பாங்க. உடனே ஓன்னு அழுதுட்டு இருந்தா அம்மா சொன்னா அந்த டாஸ்க்கால தான் வந்து அழுகுறாங்க அப்படின்ட்டு இவங்களுக்கும் கொஞ்சம் ஃபீலிங் இருக்கு இல்லையா. அது சொன்ன உடனே ஜாக்லின் கோவம் வந்துச்சு. முத்து சொல்றாரு காலையில சொல்றேன் அதை பார்த்துக்கணும். உடனே அந்த சாச்சனா வந்துட்டு அழுதுட்டு போகுது. 2 டைம் உங்களை உட்கார வச்சதுக்கு நீங்க ஓன் அழுகுறீங்க. இப்படி அழுதுட்டே இருந்தா நாங்க எப்படி டாஸ்க் கொடுக்க முடியும், இந்த கேம் எப்படி விளையாட முடியும் அப்படின்றாங்க. அதை பத்தி நீங்க பேசாதீங்க, அது பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல ஜாக்லின் வந்து கத்திட்டு இருந்துச்சு. இப்படி பேசவே கூடாது முத்து. நாங்க அழுவுறத பத்தியோ நாங்க சிரிக்கிறத பத்தியோ. இந்த பக்கம் பெட்ரூம் சைடு வந்தா சாச்சனா நீ ரொம்ப பேசிட்டு இருக்க, என்ன பேசன்னு தெரியாம ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுறத கொஞ்சம் நாவை அடக்கி பேசு அப்படின்ட்டு பவித்ரா அப்புறம் லேடிஸ்லாம் வந்து சொல்றாங்க. நான் பேசுறது எதுனா கேர்ள்ஸ் டீமுக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா சாரி அப்படி இப்படின்ட்டு எழுது. ஏமா கேர்ள்ஸ் டீமுக்கு அஃபெக்ட் ஆகல, உனக்கே இது அஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தா அந்த அம்மனி குக்கரை கொண்டு வராங்க கழுவுறதுக்கு. யாரு? சௌந்தர்யா. உடனே ரஞ்சித் வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுக்கலாம், என்ன டாஸ்க் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அதை தலையில வச்சுக்கிட்டு தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது, இந்த குரல்ல பண்ண கூட காப்பிரைட் குத்துற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் நடை போட்டு பொறுமையா நடந்து வா அப்படின்றாங்க. இந்த வாரத்தின் கேப்டனான சத்யா, சௌந்தர்யா, நம்ம கவுண்டம்பாளையம் படத்துடைய டைரக்டர் அண்ட் ஆக்டர் ரஞ்சித் அண்ணன் 3 பேரும் அண்ணன் நடை போட்டுக்கிட்டு கிச்சனை நோக்கி சென்றார்கள். இந்த எபிசோட் முடிஞ்சது. ஓகே மக்களே, இந்த வாரம் ஒரு சில ஃபைட்ல நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்தடுத்த வாரங்கள், அதாவது இது ஒரு கேம் தான் மக்களே. அதாவது நம்ம பர்சனலா எடுத்துக்கிட்டா வச்சுக்கோங்க, ஏன் கோவம் வரும். ஒரு பொண்ணு போயிட்டு இப்படி பண்றான், ஒரு பொண்ணு போயிட்டு ஓரம் உட்கார சொல்றாங்க, ஒரு பொண்ணு பாத்திரம் விளக்க சொல்றாங்க, ஒரு ஆம்பளைய போயிட்டு இதெல்லாம் பண்ண சொல்றதுக்கு இந்த பிள்ளைங்க அப்படிலாம் பார்த்தா இது கேம் இன்ட்ரெஸ்டா இருக்காது. இது ஒரு கேம். அந்த 100 நாள் தான் அங்க இருக்க போறாங்க, லைஃப் டைம் அங்க இருக்க போறதில்ல. இவங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை வந்துட்டு பண்ணணும். அதே மாதிரி இவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை இவங்களும் பண்ணணும். ஸோ இவங்களை வந்து இவங்க வச்சு செய்யணும், இவங்களை இவங்க வச்சு செஞ்சோம். அப்பதான் வந்துட்டு கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சாலும் பிடிக்கலனாலுமே ஒரு லைக் பண்றேங்க, மறக்காம கமெண்ட் பண்றேங்க. நம்ம ஊர் பசங்க சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நம்பி. ஓகே மக்களே, இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு உங்களிடம் விடைபெறுவது விஜய். பாய்.